நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது நாங்கள் குறிப்பாக மாளிகைக்காடு ஹுசைன் வித்தியாலயத்தில் இருந்து நாங்கள் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் ரிஃபா பாலர் பாடசாலையினுடைய வருடாந்த சிறப்பு நிகழ்ச்சியும் சிறுவர் சந்தையும் இன்றைய நாளில் உங்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் இப்போது எங்களுடைய அதிதிகளை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வியூகம் டிவியினூடாக நேரடியாக நாங்கள் மாளிகைக்காடு ஹுசைன் வித்தியாலய மண்டபத்தில் இருந்து அல் ஹுசைன் வித்தியாலய வளாகத்தில் இருந்து நாங்கள் இன்றைய தினம் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு மாணவர்களும் இப்போது மாலையை வைத்துக் கொண்டு அதிதிகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற இந்த பாடசாலையினுடைய அதிபர் அன்புக்குரிய ACM நலீம் சார் அவர்கள், அதனைத் தொடர்ந்து வருகை தந்து சிறப்பிக்க காத்திருக்கின்ற டாக்டர் மிஸ்ஸஸ் நஃபீலா தாரிக் பிரதம அதிதியாக வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்றார். மற்றும் கிழக்கு இளைஞர் அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர் முன்னாள் இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர் தானிஷ் ரஹமத்துல்லா அவர்கள் வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்றார். அதேபோன்று வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்ற கிராம நிலதாளி மாளிகைக்காடு கிழக்கினுடைய அப்துல் நஜீம் அவர்களும், அதனைத் தொடர்ந்து வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்ற விசேட அதிதிகள் வரிசையிலே RM தன்சீம் பல்கலைக்கழக இறுதி ஆண்டு மாணவர் நூலாசிரியர் அதே போல எழுத்தாளர் தன்சீம் அவர்களும், அதனைத் தொடர்ந்து இன்னும் பல அதிதிகளும் இந்த நிகழ்ச்சிகளுக்காக வருகை தந்து கௌரவிக்க காத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் 2026 முதலாம் மாதம் 3ஆம் தேதி இன்றைய தினம் நாங்கள் சந்திக்கிறோம். எனவே வியூகம் டிவியினுடைய நேர்களுக்காக இந்த நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாங்கள் மாளிகைக்காடு அல் ஹுசைன் வித்தியாலய வளாகத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கடந்த 17 வருட காலமாக இந்த மாளிகைக்காடு மண்ணிலே சிறப்பான முறையில் பாலர் பாடசாலை கல்வியினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியை ரிஃப்கா அவர்களுடைய தலைமையிலே இந்த நாள் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. கடந்த 17 வருட காலமாக சிறப்பான முறையில் வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஊடகவியலாளர் சாஹிர் கூட இங்கே இருக்கிறார். எனவே அவரையும் நாங்கள் இந்த வேளையில் வரவேற்றுக் கொள்கிறோம். சாய்ந்த மருதுமணியுடைய ஊடகவியலாளர் அன்புக்குரிய நிருபர் சாஹிர் அவர்களும் இங்கே இருக்கிறார். அதே போல ஊடகவியலாளர் கவிஞர் வியூகம் டிவியினுடைய பணிப்பாளர் ஜனூஸ் முகமது அவர்களும் இங்கே இருக்கிறார். அதே போன்று இன்றைய தினம் இன்னும் அதிதிகள் சொற்ப வேளையில் வருகை தர இருக்கிறார்கள். எனவே உள்ளே சென்று அங்கே மாணவர்களின் சந்தை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு, சிறுவர் சந்தை எப்படி இருக்கிறது என்பதை உள்ளே சென்று நாங்கள் உங்களுக்கு வழங்கப் போகிறோம். எனவே வருகின்ற முன்றலில் இருந்தால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு உங்களோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களோடு நீங்கள் இணைந்து பயணிக்கலாம். இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை உங்களோடு நாங்கள் வழங்கிக் கொள்ள காத்திருக்கின்றோம். இது வியூகம் டிவி நேரலை பதிவு. குறிப்பாக அல் ஹுசைன் வித்யாலய வளாகத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தினம் சிறுவர்கள் சந்தை, குட்டி சிறுவர்கள் குட்டி கடை போன்ற சந்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கடைக்கும் சென்று நாங்கள் எப்படி இருக்கிறது, என்ன விஷயங்கள் என்பது தொடர்பாக நாங்கள் உங்களோடு பேச போகிறோம். சிறுவர்களின் ஆளுமைகளையும் அவர்களின் எதிர்கால திட்டங்களையும் எதிர்கொண்டு சிறப்பான முறையில் இந்த சந்தை என்கிற ஒரு விடயத்தினை அவர்கள் இறுதி நாள் நிகழ்வாக மேடை நிகழ்ச்சியாகவும் மேடையிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பிரம்மாண்டமான முறையிலே. எனவே திறந்த வழி மேடை, மற்ற புறம் பார்த்தால் சிறுவர் சந்தை, இரண்டும் ஒரே நேரத்திலே சிறப்பான முறையில் ஒரு வருட அந்த 17 வருடங்களை கடந்து பயணிக்கின்ற ரிஃப்கா ஆசிரியர் தலைமையிலான இந்த ரிஃபா பாலர் பாடசாலையினுடைய சிறப்பான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போதும் ரிஃப்கா தலைமை ஆசிரியை இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறவர் எங்கள் அதிதிக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வை தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே வியூகம் டிவியினூடாக நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை கண்டுகொள்ள முடியும். உங்களுக்கும் தொடர்ச்சியான நிகழ்வுகளை நாங்கள் வழங்கிக் கொள்ள காத்திருக்கிறோம் என்கிற செய்தியினை அன்போடு உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். சரி, இப்போது என்னோடு அன்புக்குரிய பலர் இணைந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் சிறுவர்கள் அழகிய ஆடை அணிந்து எங்களுடைய அதிதிகளை வரவேற்பதற்காக இப்போது பாரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த குட்டி குழந்தைகள் சிறுவர்கள் எங்களோடு இப்போது எதிர்பார்த்த வண்ணமே இருக்கின்றார்கள். எனவே ரிபேன் நாடா வெட்டி உத்தியோகபூர்வமாக இந்த சிறுவர் சந்தையினை திறப்பு விழா செய்கிற நிகழ்வு இப்போது பாடசாலை வளாகத்திலே அதனுடைய முன்றலிலே ஆரம்பிக்கப்படும். எனவே உத்தியோகபூர்வமாக இந்த சந்தை திறப்பு விழா அதிதிகளுடைய கைகளில் இருந்து கிடைக்கப்பட்டதற்கு பிறகு நிகழ்வுகளை தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆசிரியர்களும் இங்கே பாரிய முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த வேளையில் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து மனித பயணங்கள் நாங்கள் உள்ளே சென்று இந்த மாணவர்களின்
அழகிய அந்த சந்தைகள் எப்படி இருக்கிறது, சந்தை வியாபாரம், அதே போன்று மாணவர்களின் ஆளுமையை பிரதிபலிக்கக்கூடிய அந்த விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு உள்ளே சென்று காண்பிக்க காத்திருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளோடு இணைந்து பயணிக்கின்றோம். அதிதிகள் வரிசைகளே பிரசன்னமாகி சிறப்பிக்க காத்திருக்கின்ற இந்த அல் ஹுசைன் வித்யாலயத்தினுடைய அதிபர் அன்புக்குரிய நலீம் அதிபர் அவர்கள் இங்கே, நலீம் சார் அவர்கள் இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். அதே போன்று பிரசன்னமாகி சிறப்பிக்க காத்திருக்கின்ற வைத்தியர் மிஸ்ஸஸ் தாரிக் அவர்களும் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் பலரும் இங்கே பிரசன்னமாகி சிறப்பிக்க காத்திருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த போகிறோம். குறிப்பாக டாக்டர் மிஸ்ஸஸ் நஃபீலா தாரிக் அவர்களும் இங்கே பிரசன்னமாகி சிறப்பிக்க இருக்கின்றனர். மெடிக்கல் ஆஃபீஸர், அதே போல் அஸ்ரஃப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் கல்முனை, அதே போல் கௌரவ அதிதிகள் வரிசையில் இந்த பாடசாலையினுடைய அதிபர் அன்புக்குரிய ஏசிஎம் நலீம் அதிபர் அவர்கள், அதே போன்று கிழக்கு இளைஞர் அமைப்புடைய தலைவர் தானிஷ் ரஹ்மத்துல்லா அவர்கள், அதே போன்று மாலைக்காடு கிழக்கினுடைய கிராம நிலதாரி நஜீம் அவர்களும், அதை தொடர்ந்து ஆரும் தன்சீம் கலைமானி பட்டதாரி, அதையும் இந்த வேளையில் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வீகம் டிவினூடாக நேரலையாக சென்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொள்ள காத்திருக்கிறோம். இந்த நிகழ்வுகள் இலங்கை நேரப்படி 4:25 கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் தொடர்பான இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் உள்ளே சென்றால் தான் விளங்கும் இந்த நிகழ்வுகளுடைய ஏராளமான விடயங்கள். அதையும் நாங்கள் உங்களுக்கு அவ்வப்போது பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். சரி, நாங்கள் இப்போது அவங்களோட பேசிக் கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட பேர் என்ன? இஃபத் என்ன? சரி, எல்லாரும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாரும் ரெடி ஆகி கொண்டிருக்காங்க. இவங்களோட சந்தை, சிறுவர் சந்தைகள் எல்லாம் ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு தொகுதிகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கடை வச்சிருக்கேன். நீங்கள் என்ன கடை வச்சிருக்கீங்க? விலங்குல சில்ட்ரன் மார்க்கெட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் சிலவங்களுக்கு கடை இருக்கும். சரி, உங்களோட பேர் என்ன? ஷாஃப்ரினாவா? ஷாஃபியாவா? ஷாஃபியா. சரி, ஷாஃபியா வந்து என்ன மார்க்கெட் வச்சிருக்கீங்க இன்னைக்கு? உங்களோட கடையோட பேர் என்ன? டிப்பியா? சரி, அப்போ அவங்களோட அந்த சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிட்ற இதெல்லாம் வந்து கடை கடையாக இருக்குது. ஸோ இப்போ அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் உங்களோட பேர்? சத்தமாக்காதீங்க. ஜெசித் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கிறாரு. இப்போ சாப்பிட்டுட்டு எனர்ஜியாக இருக்கணும். ஏன்னா சரி, ஜெசித் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கடை வைக்க போகிறீங்க இன்றைக்கி? வந்து எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன கடை உங்களோட கடை வந்து இன்றைக்கி இந்த சிறுவர் மார்க்கெட்டில் வந்து இருக்க போகுது? இல்லைங்களா? சரி, சின்ன பிள்ளைங்களோட சாப்பாடு எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாரும் வந்து கடை ஒன்று இருக்கிறது. அதையும் நாங்கள் இந்த வேலையில் ஞாபகப்படுத்திக் கொண்டு. சரி தம்பி, இங்கே வாங்க. கண்ணாடி எல்லாம் போட்டு நல்லா வந்திருக்கிறாரு. சரி, உங்களோட பேர் என்ன? விளங்குல வாங்கிதா? சரி, நல்லா கண்ணாடி போடுங்க. ஒன்றுக்கு வாங்க. சரி, ஓகே. நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்களா? மார்க்கெட் நீங்கள் தான் வைக்க போகிறீங்க என்ன? சரி, ஓகே. இப்போ யாரை கூட வந்தீங்க வீட்டிலிருந்து? யாரை கூட வந்தீங்க வீட்டிலிருந்து? வாப்பட கூட வந்திருக்கிறாரு பிள்ளை என்ன? சரி, ஓகே. இப்போ அவங்க மார்க்கெட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. எனவே எங்களுடைய அதிதிகள் இப்போ வருகை தந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய அதிதிகளை இப்போது நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம். எங்களுடைய அதிதிகள் வரிசைகளே பிரசன்னமாகி காத்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய இந்த பாடசாலையினுடைய அதிபர் நலீம் சார் அவர்கள், அதை போன்று இப்போது நேரடியாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பாடசாலையினுடைய அதிபராக கடமையேற்று சிறப்பான முறையில் தனது அதிபர் கடமையினை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஏசிஎம் நலீம் சார் அவர்கள், அதனை தொடர்ந்து பிரசனமாக இருக்கின்ற நிகழ்ச்சியை காலமாக சிறப்பான முறையில் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். ரிஃப்கா ஆசிரியனுடைய தலைமையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. டாக்டர் மிஸ்ஸஸ் நஃபீலா தாரிக் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அவரை நாங்கள் இந்த வேளையிலே வரவேற்றுக் கொள்கின்றோம். அதே போன்று கல்முனை அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலையினுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் மிஸ்ஸஸ் நஃபீலா தாரிக் அவர்கள் இந்த ஏற்பாடுக்குழு சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இப்போது எங்கள் அதிதிகளுக்கான வரவேற்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வரவேற்பு அனைவரையும்
அன்போடு இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றுக் கொள்கிறோம். அதேபோன்று கிழக்கு இளைஞர் அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர் தானிஷ் ரஹமத்துல்லா அவர்கள் இப்போது இங்கே வருகை தந்திருக்கிறார். அவருடைய பாரியார் அவரையும் இந்த வெளியில் ஞாபகப்படுத்தி நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்த GS அப்துல் நஜீம் சார் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மாளிகைக்காடு ஈஸ்ட் இப்போது தன்ஷீம் ரஹமத்துல்லா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. எனவே சந்தோஷமான முறையில் அவர்களுக்கான ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து நீங்கள் இணைந்து பயணிக்கலாம். இப்போது நேரலையாக எங்களுடைய சிறுவர் சந்தை நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்வு, அதுக்கான திறப்பு விழா நிகழ்வுக்காக எங்களுடைய அதிதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அதிதிகளை இப்போது நாங்கள் வரவேற்கின்ற நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மாளிகைக்காடு அல் ஹுசைன் வித்யாலய வளாகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த வேளையில் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பான மேலதிகமான தகவல்கள் எங்களுடைய விகம் டிவியினுடைய பணிப்பாளர் ஜனூஸ் முகமது அவர்களிடத்திலிருந்து நாங்கள் உள்ளே சென்று இப்போது வழங்கப் போகிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டோம். எனவே தொடர்ந்தும் நாங்கள் உள்ளே சென்று விட்டு வரலாம். எனவே சரி, இப்போது வந்து நாங்கள் உள்ளே சென்று இது தொடர்பான விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகிறோம். சந்தோஷமாக இத்தனும் மக்கள் வெள்ளத்திலே இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏராளமான விடயங்களை அந்த பாடசாலை வளாகத்திலே சிறப்பான முறையிலே ஒவ்வொரு மாணவர்களும் அரங்கேற்றி இருக்கிறார் அவர்களுடைய அந்த நிகழ்வுகளை. அதிதிகளை வரவேற்கின்ற நிகழ்வு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிதிகளை வரவேற்கிற நிகழ்வுகளில் முதலாவது இப்போது வெல்கம் இருக்கிறது. முதலாவது கடை காண்பிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது கடையை இப்போது பார்வையிடுகின்ற காட்சி இருக்கிறது. இங்கே பல வகையான பொருட்களையும் இங்கே வைத்திருக்கிறார்கள். சிறுவர் சந்தை என்று சொன்னால் அது சிறுவர்கள் விரும்பி உண்ணுகிற பொருட்கள் வந்து இங்கே இருக்கும். எனவே சிறுவர்கள் விரும்பி உண்ணுகிற பொருட்களை வைத்து முதலாவது கடை இங்கு இருக்கிறது. எனவே முதலாவது கடை எங்களுடைய அதிதிகள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேளையில் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஆஃபர் என்கிற அடிப்படையிலும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே சிறுவர்களுக்கு இந்த சந்தை தொடர்பான பூர்ணமான அறிவு வர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இப்படி செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த வேளையில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். கடையினுடைய பெயர் வந்து அப்துல்லா. எனவே கடை அப்துல்லா வந்து சிறப்பான முறையில் வழங்கியிருக்காங்க. எனவே அதையும் வந்து இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம். எங்களுடைய கடைக்கும் சென்று இருக்கிற பொருட்களை சிறப்பான முறையிலே கொள்வனவு செய்கிற காட்சிகளையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது இது துணிக்கடை. இது வந்து அதிகம் ஆடை பாதி அழகு பாதி என்பார்கள். அதிகமாக இந்த பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடியவங்க. எனவே 3 pieces 1000 ரூபா. எங்கும் ஆஃபர். டிசம்பர் என்றாலே டிஸ்கவுண்ட் தான். எனவே டிசம்பர் முடிந்தும் இங்கே டிஸ்கவுண்ட் இருக்கிறது. நீங்களும் வரலாம். எனவே சிறுவர்களுக்கான இது அந்த உரிமையாளராக இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அவங்களோட பேசலாம். சரி, இப்போ நாங்கள் அவரோட கொஞ்சம் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட பேர் என்ன? ஐஷாவா? இது என்ன கடை வச்சிருக்கீங்க? மார்க்கெட் தானே, துணி மார்க்கெட் வச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இலவசமாக இருக்கு. உங்களோட நர்சரி பேர் என்ன? ரிஃப்கா டீச்சரா? ஸ்கூல்ல பேரு? சரி, ஓகே. இப்போ ரிஃபா பாலர் பாடசாலையில் இருக்கக்கூடிய ரிஃப்கா டீச்சர் அவருடைய டீச்சர்னு சொல்லியிருக்கிறோம். எனவே அவருக்கும் நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே நீங்களும் வந்து ஆடைகள் பாதி அழகு பாதி என்பார்கள். எனவே பெண்களை அழகுபடுத்தக்கூடிய ஆடைகளை நீங்களும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்கள் இப்போது அடுத்த கடைக்கு செல்லலாம். இப்போது மூன்றாவது கடைக்கு செல்கிறோம். மூன்றாவது கடை இது வந்து சமையலறை வீட்டு பாவனை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு கடை. எனவே சமையல் பொருட்களை வைக்கக்கூடிய முதலாளி தான் நாங்கள் கேட்கிறோம். உங்களோட பேரு?
ஜெசிலா. இது என்ன கடை வச்சிருக்கீங்க இப்போ? உங்களோட இருக்கிற சாமான், உங்களோட பொருட்கள் எல்லாமே என்ன கடை இது? அந்த வீட்டு தேவை பொருட்கள் அப்படியா? சரி, ஓகே. உங்களோட டீச்சர் பேர்? ரிஃப்கா டீச்சரா? பிள்ளை எல்லாருக்குமே டீச்சர் பேர் நல்லா தெரிஞ்சிருக்கு என்ன? சரி, ஓகே. சந்தோஷமா எல்லாம் கிளப் பண்ணுங்க பாப்போம் ஒருக்கா. சரி, ஓகே. எங்களோட வீட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாரு. ஸோ ஜெசித், எனவே அவருக்கு நன்றிகளை அன்போடு தெரிவிக்கணும். அதே போல் எங்களுடைய அதிதிகளும் இப்போது அதை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போது 3வது கடை முடிவுக்கு வந்திருக்கிறது. இப்போது நாங்கள் 4வது கடைக்கு செல்ல போகிறோம். 4வது கடையிலே என்ன இருக்கிறது என்பதை, சந்தையிலே நாங்கள் நிறைய கடைகள் இருக்கும், அதை தான் சந்தை என்பார்கள். எனவே அங்கே நாங்கள் சென்று அது தொடர்பான விடயங்களை உங்களோடு வழங்க காத்திருக்கிறோம். சரி, இப்போது காலநிலையிலும் மாற்றமாக இருக்கிறது, பார்க்கலாம். இப்போது நாங்கள் பலூன், அதாவது இது வந்து எப்பயுமே இந்த ஸ்கூலுக்கு முன்னுக்கிற கடை மாதிரி ஏன்னா இன்டர்பெல்லுக்கு தேவையான சாப்பாடும் இருக்குது, அதே மாதிரி கொப்பி சாமானும் இருக்குது. எனவே அவங்களோட பேசலாம். உங்களோட பேர் என்னம்மா? ஆதியா சேன். அப்போ என்ன உங்களோட நர்சரி டீச்சர் பேர் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். நிஃப்கா டீச்சர். ஓகே, இப்போ என்ன கடை வச்சிருக்கீங்க நீங்கள்? ஹாதியா தினி டவுன் என்று சொல்லி வச்சிருக்கிறான். ஏன்னா டைனி டவுன் வச்சிருக்கிறா. கிட்ஸ் மார்க்கெட், சின்ன பிள்ளைங்களுக்கான மார்க்கெட். எனவே சின்ன சிறப்புகளுக்கான பெரிய சந்தை. ஏன்னா எனவே சிறப்பான முறையில் இருக்கிற விலப்பட்டியும் வச்சுருக்காங்க. ஏன்னா விலப்பட்டியல் 2026ஆம் ஆண்டுக்கான விலப்பட்டியல். அது வட்டிலப்பம் எல்லாம் இங்கே இருக்குது. என்ன ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம் வட்டிலப்பம். ஸோ அதையும் வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு உங்களோட முகத்தை காட்டினீங்களா? சரி, எங்களுடைய அதிதிகள் வந்திருக்கிறாங்க. எனவே மழை வரதுக்கு இடையில் அடுத்தது போ மக்கள். சரி, ஓகே. இப்போது வந்து நாங்கள் காலநிலை கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் 5வது கடை முடிந்தன. காலநிலை மாற்றம் 5வது கடை 4வது கிடையாது, 4வதா? அந்த புள்ள பெஸ்ட் புள்ளிக்கிட்ட பேசுங்க. சரி, ஓகே. சரி, இப்போ வந்து 2 பேர் வச்ச கடை போல் இருக்கு. என்னது 2 பேர் வச்சுருக்காங்க இந்த கடையை. ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் தையல் அதோட சம்மந்தப்பட்ட கடை. எனவே ஃபென்சி ஐட்டம் வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களோட பேர் என்ன? நிப்சாவா? நிப்சா. உங்களோட பேர்? சயா. நீங்கள் 2 பேருமே அந்த கடை போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. என்ன நடக்குது இப்போ இங்கே? இது என்ன கடை? ஃபென்சி கடை. என்ன கிளப் பண்ணுங்க பாப்போம். ஃபென்சி கடை. எனவே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் மழை வாரத்துக்கு இடையில் அடுத்த கடைக்கு போகணும். 7வது கடையா 6வது கடையா அது? சரி, இப்போ தேங்காய். என்ன தேங்காய் வந்து விலை கூடன்னு எல்லாரும் போகிறாங்க. ஏன்னா 180 ரூபா வரையும் தேங்காய் போகுது. இப்போ இங்கே தேங்காய் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். 130 ரூபா. அங்கே பெரிய தேங்காய் இருக்குது. சரி, ஓகே. நாங்கள் சின்ன தேங்காய்க்கு கண் போயிட்டு. சரி, ஓகே. இப்போ அவங்களோட பேசலாம் மழை வாரத்துக்கு இடையில். சரி, உங்களோட பேர்? இஃபத். என்ன கடை இது? கோகோனட் ஷாப் வச்சிருக்கிறாங்க. ஸோ உரிக்க தேங்காயும் இருக்குது, உரிக்காத தேங்காயும் இருக்குது. சந்தோஷமான கைதட்டல் ஒன்று கொடுப்போமா? சரி, ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் அடுத்த கடைக்கு அப்படியே போகலாம். சரிதானே? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜீமத் மல்டி ஷாப். ஏன்னா ஜீமத் மல்டி ஷாப் அப்பா அந்த பெண்களை அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்கிறது. எனவே அழகான முறையில் இருக்கிறது. சரிம்மா, உங்களோட பேர்? சரி, உங்களோட பேர் என்னம்மா? ஃபாத்திமா ஜீனத் மரியம். இந்த கடைக்காரவங்க சேர்ல தான் இருப்பாங்க. ஆட்கள் வந்தாலும் சேர்ல தான் இருப்பாங்க. சரி, ஓகே. இந்த கடையோட பேர் என்னம்மா? என்னம்மா சொல்லுங்கம்மா? மல்டி ஷாப். என்னம்மா சொல்லுங்க? மல்டி ஷாப்பா? சரி, மல்டி ஷாப் வந்து பிள்ளை வச்சிருக்கிறேன். கிளப் பண்ணுவோமா எல்லாரும் சேர்ந்து? பிள்ளைக்கு சந்தோஷமான கிளப் ஒன்று பண்ணுவோம். ஏன்னா சரி, எங்களோட தானிஷ் முகமதுல்லா சார் ஃபர்ஸ்ட்டு திறந்துட்டாரு. என்னையோ வாங்க போகிறாங்க போல். சரி 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 சரி. சமூக செயற்பாட்டாளர் நிறைய பேர் இருக்கிறார்கள் இங்கு. எனவே அன்பு கொண்ட மனம் தானிஷ் முகமதுல்லா அவர்களுக்கு நன்றி. அதனை தொடர்ந்து நாங்கள் இப்போது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சிறுவர்கள் கத்தினால் இதை கொடுத்தால் அடங்கி விடுவார்கள் போல. சரி, ஓகே. இப்போது நாங்கள் அவரோட பேசலாம். உங்களோட பேர்? அப்துல் ஹாதிக். சொல்லுங்க ஹாதிக், வந்து இது என்ன கடை வச்சிருக்கீங்க? டொஃபி கடையா?
டொஃபி கடையா? சரி ஓகே. டொஃபி கடைக்கு சந்தோஷமா கிளப் பண்ணுவோமா? என்ன கடை டீச்சர் பேர் டீச்சருக்கு? மல்டி கடை, பலசரக்கு. ஊடகவியலாளர் ஜனுஸ் பலசரக்கு கடை. ஓகே நன்றி. எல்லாம் சரி சத்தமாக கிளப் பண்ணுங்க பாப்போம் முல்லைக்கு. சரி நம்ம அடுத்த கடைக்கு போவோம். ஏன்னா மழை வரது கடையில் நாங்கள் வந்து அடுத்த கடைக்கு போகிறோம். ஸோ சரி ரம்புட்டான் இருக்கிறது, மல்வான ரம்புட்டான் இப்போ மாலியக்காடில் இருக்கு என்ன. ஸோ உங்களோட பேர் என்னம்மா? ரீனா. ரீனாவோட மண்டையில் வந்து ரம்புட்டான் கோதெல்லாம் மண்டையில் தான் இருக்கு என்ன. ஸோ அழகான முறையில் அழகாக கலை ரசனையோட செஞ்சுருக்காங்க. ஸோ இது என்ன கடை வச்சுருக்கீங்க? ரம்புட்டான் கடை வச்சுருக்கா. அப்போ இல்லை ரம்புட்டான் கடை அழகான முறையில் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து கிளப் பண்ணுவோமா பிள்ளைக்கு? கடை பேர் கடை பேர் சொல்லிட்டாங்க. ரம்புட்டான் கடை சொல்லிட்டாங்க. ஸோ ரம்புட்டான் வாங்க வரவங்க அந்த சாட்டில் வரதையும் வாங்கிட்டு போகலாம். சரி ஓகே. இது வந்து அல் ஹுசைன் வித்யாலய மண்டப மண்டலில் எல்லா வகையிலும் இருக்கிறது. சரி சந்தோஷமாக நாங்கள் கடை உரிமையாளர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். கேமரா பார்த்துடுங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க விளங்க இல்லையா? இப்படி இதையும் கையில் பிடிச்சது. சரி அவர்கிட்ட பேசுவோம். தம்பி தம்பி சரி சரி. உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர்? லக்கீஷ். லக்கீஷ் என்ன என்ன கடை இது? ஸ்வீட் கடை வச்சிருக்கிறாரு என்ன. 50 ரூபா டோஃபி, ஃபொரிங் டோஃபி எல்லாம் இருக்கு என்ன. 50 ரூபா 30 ரூபா. சரி ஓகே சந்தோஷமாக கிளப் பண்ணுவோமா? சரி ரொம்ப நன்றி. விலைப்பட்டியலும் வச்சிருக்கிறார். நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு வச்சிருக்கிறாரு என்ன. சரி ஓகே நம்ம அடுத்ததுக்கு போவோம் என்ன. அடுத்த கடைக்கு வந்து நாங்கள் உங்களை அழைத்து செல்ல போகிறோம். எனவே அங்கு சென்று எப்படியான பொருட்கள் இருக்கிறது என்பதை நாங்களும் உங்களுக்கு வழங்க போகிறோம். எனவே காலநிலை மாலியக்காடிலே கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறது. அதற்கிடையில் நிகழ்வுகளை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு ஆள் இருக்கிற அக்கா சொல்லுங்க உங்களோட பேரு? ஷாஃபியா. கதிரையில் இருக்க போறீங்களா? சரி இருங்க கதிரையில் இருங்க. ஷாஃபியா சொல்லுங்க என்ன கடைமா அது? டிப்பி கடை என்ன இல்லை அந்த டிப்பிலேயே இருக்கு. சரி ஓகே நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஷாஃபியா ஸ்டோர் வந்து இருக்கிறது. எனவே சந்தோஷமா பிள்ளைக்கு கிளப் பண்ணுவோமா? சரி ரொம்ப நன்றி. ஷாஃபியா ஸ்டோருக்கு வந்திருக்கிறோம். ஷாஃபியா ஸ்டோர் ஏன்னா வீட்டிலேயே கடை 1.5 கிலோ 200 ரூபா என்ன. சொல்லுங்கம்மா உங்களோட பேரு? பாத்திமா சைனப் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி போத்தலும் வச்சிருக்கிறான். தண்ணி போத்தல் ரெடியாக தான் இருக்கா கடைக்கு என்ன. சரி ஓகே சொல்லுங்க இது என்ன கடைமா? அது பனானா கடையா? பிள்ளைக்கு சந்தோஷமா கை தட்டு கொடுக்குமா? சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி. நன்றியா ஓகே. சரி எல்லா வகையான வாழைப்பழங்களையும் வைத்திருக்கிறாங்க ஏன்னா புலிக்காளி யானை என்று சொல்லி. எனவே சரி இங்கே வாங்க. இது வந்து விலைப்பட்டியல் இருக்கிறது. பிஸ்கட் இருக்கு எல்லாம் இருக்கு. உங்களோட பேரு? உங்களோட பேரு? அம்மட் சாமி. என்ன கடை தம்பி இது? கடையா? சிப்ஸ் கடை வச்சிருக்கிறாங்க. ஃபாரிக் ஸ்டோருக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மழை பெஞ்சாலே நிலையாத போட் வச்சிருக்காங்க என்ன. சரி ஓகே நன்றி. அவங்களுக்கு ஒரு கிளப் பண்ணுவோமா? கிளப் பண்ணுவோம் என்ன. கட்டாயம் மழை வர போது சீனி எடுத்து உள்ளுக்கு வைங்க. சரி ஓகே. இப்போ பெண்களை அழகுபடுத்த பெண்களின் கைகளை அழகுபடுத்தக்கூடிய மருதாணி இருக்கு. உங்களோட பேர் என்னமா? அன்ஹா. என்ன கடை இது? மருதாணி கடை. சரியா? சரி உங்களோட பேரு? சௌதாவா? சரி உங்களோட கடை பேரு? மெஹந்தி. கிளப் பண்ணுவோமா? சரி ஓகே ரொம்ப நன்றி.
இப்போது காலநிலையில் மாற்றம் என்பதனால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொஞ்சம் விரைவாக முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் என்ன கடை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் காலநிலை காரணமாக காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மாளிகைக்காடு பிரதேசத்தில் இப்போது மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு கடையை நாங்கள் தவறிவிட்டோம். இருந்தாலும் அந்த கடைக்காரரிடம் நாங்கள் இப்போ பேச போகிறோம். கடைக்காரன் பேச போகிறோம். இப்போது நாங்கள் சரி இல்லை அவர்கிட்ட மைக்கு கொடுத்து காய்க்கல. அதான் உங்களோட பேர் என்ன? அப்துல்லாவா? சரி ஓகே. உங்களோட மாப்பிட பேர் என்ன? அப்துல் சத்தார். வளைங்கல் அப்துல் சத்தார். எப்படி? அப்துல் சத்தார். அப்துல் சத்தார். இப்போ இங்கே இருக்கிற உங்களோட பாப்பா யாரு? உங்களோட மானா? சரி கிளப் பண்ணுவோமா? என்ன கடை இது? அப்துல் சத்தார். என்ன கடை இது? ஸ்நாக்ஸ். சரி ஓகே. சின்ன பிள்ளைங்கட சிப்ஸ் கடை என்ன? சந்தோஷமா கிளப் பண்ணுவோமா எல்லாரும்? ரொம்ப நன்றி. இது வந்து அந்த சந்தை தொகுதிகளிலே ஒரு கடை. எனவே இவரை நாங்கள் ஆரம்பத்திலே தவறுவிடப்பட்டதை நாங்கள் மீண்டும் இணைத்திருந்தோம். எனவே காலநிலையில் மாற்றம் இப்போது மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. இந்த காணொலி நிகழ்வுகள் சில வெளிகளை தடைப்படலாம். அதையும் நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போது நாங்கள் மேடை நிகழ்ச்சிக்கு செல்ல போகிறோம். மேடை சிறப்பான முறையில் அலங்கரித்திருக்கிறார்கள். எனவே சிறப்பான முறையில் மேடை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவில் இருந்து நாங்கள் இந்த காலநிலையினை கருத்திலே கொண்டு இந்த நிகழ்வில் நாங்கள் காலநிலையினை கருத்திலே கொண்டு நாங்கள் அடுத்த இரண்டாவது காணொலி பதிவிலே உங்களை சந்திக்கிறோம். எனவே விஹோம் டிவி முகநூல் பக்கத்துக்கு சென்று நீங்கள் அடுத்த காணொலியோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நான் CMU தாரிக் முகமது. இது மாளிகைக்காடு அல் ஹுசைன் வித்யாலய மைதானத்திலே இருந்து.